ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் நிஜமாலுமே இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மனுஷங்கள எப்படி வச்சிருப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு படம் எடுத்திருக்காங்க. வாங்க அந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவோட நேம் ஜான். அவர் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. ஊர் ஊரா வேலை தேடி சுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நிறைய பேர் வேலை செய்யறத பார்க்குறான். இவனும் போயிட்டு அங்க வேலை செய்கிறான். செஞ்சு முடிச்சுட்டு அவன் ஓனர்கிட்ட காசு கேட்கும்போது, நீ அடுத்த வாரம் தான் உனக்கு சம்பளம் தருவேன்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மொட்டையன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறான். நம்ம ஹீரோவுக்கு தான் வீடு எதுவுமே இல்லை, அதனால அந்த மொட்டையன் அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனா நிறைய பேர் இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்கெல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு குடிசை மாதிரி போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மொட்டையன் பேரு ஃப்ராங்க்கு. ஃப்ராங்க்கு ஜானை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்த பற்றிலாம் சொல்கிறான். அவங்கெல்லாம் யார், எப்படி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மெயினான பொழுதுபோக்கே டிவி தான். அந்த டிவி மட்டும்தான் எல்லாருமே இப்போ பார்த்தாலும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு தடவை கிளிச் ஆகுது டிவி. அந்த டிவியில் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிழமை நீங்கள் நினைக்கிற உலகம் இது கிடையாது, உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சரி, இது வேறு ஏதோ நெட்வொர்க் கிராஷுன்னு நினச்சிட்டு அவனும் போயிடுறான். அடுத்த நாள் காலையில் அவங்க ஏரியாவிலிருந்து ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்குள்ளே போகிறத போய் பார்க்குறான். இவனும் அந்த சர்ச்சை போய் ஓப்பன் பண்ணி பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே ஏதோ மெடிக்கல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததும் பயந்துட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறான். அப்போ ஒரு கண்ணு தெரியாத கிழமை அவனை பிடிச்சிக்கிட்டு, நீ இனிமேல் இந்த இடத்துக்குள்ளே வராத, ஒழுங்காக ஓடி போயிருன்னு சொல்கிறான். இவனும் பயந்துட்டே வெளியே போயிடுறான். ஆனாலும் நம்ம ஹீரோ ஜானுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த பொருளையெல்லாம் பார்த்தோன்னே இங்கே என்னமோ வேற மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. ஸோ என்ன பண்ணுறான்னா, அவன் கேங்கில் இருந்த ஒருத்தங்கிட்ட ஒரு பைனாக்குலர் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பகல் நைட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் போலீஸ் அந்த இடத்தையே ஃபுல்லாக சரௌண்டிங் பண்ணுறானுங்க. அப்போது அங்கிருந்த ஒரு 3 பேர் இவனோட ஏரியாக்குள்ளே வந்துடுறானுங்க. அவனுங்களை தேடிட்டு போலீஸ் பாம்பு அது இதுன்னு போட்டு அந்த இடத்தையே ஒன்றும் இல்லாமல் அழிச்சு நொறுக்கிட்டு போயிடுறானுங்க. நம்ம ஹீரோவும் இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற இதில் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு சூட்கேஸ் இருக்குது. அந்த சூட்கேஸ்க்குள்ளே ஃபுல்லாக கூலிங் கிளாஸாக இருக்குது. அதை கொண்டு போயிட்டு ஒரே ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற கூலிங் கிளாஸ் எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு மூடி வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா தான் தெரியுது, அவன் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. போஸ்டரு, அங்கே இருக்கிற சிம்பலு எல்லாமே இந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாதிரி வித்தியாசமாக தெரியுது. என்னடா இப்படி தெரியுதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு மனுஷனை பார்க்குறான். அவன் ஃபேஸ் ஏலியன் மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே பயந்துடுறான். ஆனால் அந்த கடைக்காரரை பார்க்குறான், அவர் ஃபேஸ் நார்மலாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதியவே ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். அப்படி பார்த்தா தான் தெரியுது, முக்காவாசி பேர் ஏலியனாக தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இதில் ஏலியன்ஸும் இருக்காங்க, மனுஷங்களும் இருக்காங்க. அப்புறம் போய் டிவியை பார்க்குறான். அந்த டிவிலையும் ஏலியன் பொம்மை தான் தெரியுது. அந்த கடையில் இருக்கிற ஏலியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இவன் கண்ணுக்கு நம்ம தெரிகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிரேஸ்லெட்டில் எல்லா இடத்துக்கும் தகவல் சொல்லிடுறாங்க யார் என்ன அப்படின்னு. அப்போ தான் 2 போலீஸ்காரனுங்க நம்ம ஹீரோ ஜானை பிடிக்க வரானுங்க. அவனுக்கு 2 பேரையும் கொன்னுட்டு அவங்ககிட்ட இருக்கிற கன்னையும் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்குள்ளே போயிட்டு பார்க்குறான். அங்கே இருக்கிறவனுக்கு எல்லாருமே ஏலியன் தான். ஏலியனா இவன் ஃபேஸுக்கு தெரிகிற எல்லாரையுமே கொன்னுட்டு அங்கே இருக்கிற பார்க்கிங்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வைக்கிறான். இந்த பொண்ணு நேம் தான் ஹோலி. இந்த பொண்ணு அவன் ஹீரோ ஜான் கையில் கன் வச்சுருந்தான் இல்லையா, அதனால அவனை பயந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறான். அவன் சொல்கிறத இவனால் நம்பவே முடியலை. இவன் ஏதோ லூஸ் ஆட் இருக்குது, ஏதோ சரக்கு அடிச்சுட்டு உளறிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து பயப்படுற மாதிரி பயந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஜானுக்கு அந்த டிவி மூலயமா தான் ஏதோ நமக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதை பார்க்கறதுக்கு டிவி பக்கத்தில் போகிறான். நம்ம ஹீரோயின் ஹோலி இவன் லூஸ் அப்படின்னு நினச்சி அவனை அடித்து அவனை பில்டிங்கிலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். உடனே அவன் அடிப்பட்ட இதை வலி தாங்க முடியாமல் அப்படியே நொண்டியே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்போ பின்னாடியே போலீஸ்காரங்க வர சத்தம் கேட்குது. ஸோ சப்வேக்குள்ளே பூந்து அவன் ஃப்ரெண்டை ஃப்ராங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே போய் ஃப்ராங்கை பார்த்ததுமே ஃப்ராங்க் இவனை பார்த்து பயந்துட்டு, டேய் நீ எதுக்கடா எத்தனை பேர் தான் கொலை பண்ணுவேன், எனக்கு ஒன்று பார்த்தாவே பிடிக்கல, நீ போயிரு, எனக்கு ஆல்ரெடி குடும்ப குட்டிலாம் இருக்குது, உங்களோட வந்தால் நானும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டனே ஜானுக்கு ரொம்ப சோகமாயிட்டு இவனை நம்ப வைக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கண்ணாடி குப்பை தொட்டியில் மறைச்சு வச்சான் இல்லையா, அந்த
அந்த கண்ணாடி குப்பை தண்ணியை கொண்டு போய் தேடி எடுத்துட்டு அதை ஃப்ராங்க்குக்கு கொடுக்கலான்னு போகிறோம். அவன் நல்ல நேரம் ஃப்ராங்க் அங்கேயே வந்துடுறான். வந்தவன் நம்ம ஜான் கிட்ட இந்தாடா ஒரு வாரம் சம்பளம் வச்சுக்கோன்னு சொல்கிறான். அதை கேட்காம நம்ம ஜான் ஃப்ராங்க் கிட்ட இந்த கண்ணாடியை போடுன்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். இந்தாடா போடுறான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் கேட்காம ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க. அவனோட ஃபேஸே மாறிடுது. கட்டை எடுத்து அடிக்கிறானுங்க, கீழே புரண்டு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஜான் ஃப்ராங்க் அடித்து அவனை மயக்கமாக வச்சு அவன் கண்ணில் இந்த கண்ணாடியை மாட்டி விட்டு தெருவில் கொண்டு போய் வச்சு பாருன்னு சொல்கிறான். அவன் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு ரொம்ப பயந்து நடுங்குறான். ஓ அப்படியா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு மேலே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் எடுத்து அந்த ரூமுக்குள்ள உட்காந்து என்ன இது ஏதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஃப்ராங்க் நம்ம ஜான் கிட்ட இதெல்லாம் நம்ம தங்கியிருந்த இடத்துல ஒரு கண்ணு தெரியாதவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நான் நம்பலை, எனக்கு இப்போ தான் இதெல்லாம் நம்பிக்கை வருது. இது எப்படியாவது இந்த உலகத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் சொல்கிறான். அதுக்கு ஜான் ப்ரூவ் பண்ணக்கூடாது, அவனுக்கு நம்ம அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த டைமில் தான் அந்த சர்ச்சில் ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ஃப்ராங்க் கிட்ட இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி ஏலியன்ஸ் கண்ணுக்கு தெரியற நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் தெரிவாங்க. இவங்க இந்த டிவி மூலயமா தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறான். அப்போது நீங்கள் இனிமேல் இந்த கண்ணாடியை போட தேவையில்லை, உங்களுக்கு நான் லென்ஸ் தரேன், அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பிரேஸ்லெட் ஒன்று இந்த ஜாம்பீஸுங்கிற மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டை இவனுங்களுக்கு ஒன்று கொடுக்குறானுங்க. இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த ஹோலியும் இவனை அடித்தான்ல ஜானை, அந்த ஹோலியும் அந்த இடத்துக்கு வரா. அங்கே வந்தோடனே அங்கே ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. நடந்து முடிஞ்சோடனே நம்ம ஹோலி காணாமல் போயிடுறா. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜானும் ஃப்ராங்க்கும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போது அவன் கொடுத்த பிரேஸ்லெட்லேருந்து ஏதோ ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த ஹோல்குள்ளே தப்பிச்சு உள்ளே குதிச்சு போயிடுறானுங்க. போலீஸ் பார்க்குறானுங்க, அங்கே எதுவுமே தெரியல. இப்போ தான் தெரியுது அவனுங்க ஒரு சப்வேக்குள்ளே இருக்கானுங்க. சப்வேக்குள்ளேயும் நிறைய போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வித்தியாசமான காஸ்டியூம் போட்டிருக்காங்க. இப்படி தான் அந்த சப்வேக்குள்ளே உள்ளே நடந்து போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே நிறையா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு தான் கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கானுங்க இல்லையா, அங்கேயும் நிறைய ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ தான் ஒருத்த இந்த ஃப்ராங்கியும் ஜானையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு பூமியிலிருந்து ஏதோ ஒரு தூரத்தில் தள்ளி ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கானுங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து தான் பூமிக்கு ஏலியன்ஸை மனுஷங்களை மாதிரி மாற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கிறானுங்க. 2 பேரையும் ஒருத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறான் இல்லையா, அவனும் ஒரு மனுஷன் தான். அவன் இவங்கிட்ட கேட்குறானுங்க ஜானும் ஃப்ராங்க்கும், ஏன்டா அவன் இனத்துக்கு நீ துரோகம் பண்ண அப்படின்னு. இது துரோகம்லாம் இல்லை, பணம் தான், உங்களுக்கு நிறைய பணம் தரேன், நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்காம ஜானும் ஃப்ராங்க்கும் அந்த இடத்தையே அடித்து நொறுக்குறானுங்க. அப்படியே நம்ம ஹோலியும் தேடுறானுங்க. கடைசியில் ஜானும் ஃப்ராங்க்கு என்ன நானுங்க ஹோலியை கண்டுபிடிச்சானுங்களா, இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனுஷங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிறத இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான நிறையா மூவிஸ்க்கு மிஸ்டர் வெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.